150 வருடங்களுக்கு முன்பதாக வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதாம். வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதலின் நிமித்தம் அநேக மிஷனரிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா தேசத்தில் வந்தார்கள். இந்தியா தேசத்தில் நார்த் ஈஸ்ட்ல ஆண்டவரை குறித்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆசாம் என்கிற அந்த ஊரில் பாருங்க, அந்த வில்லேஜ்ல பாத்தீங்க என்றால் அநேக அந்த ஜனங்கள் மிகவும் கொடூரமான ஜனங்களாம். they were called as head hunters என்று தலையை வெட்டுகிற ஒரு கொடூரமான ஒரு ட்ரைபல் பீப்பிளா இந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். அந்த இடத்தில் அநேக மிஷனரிகள் வேல்ஸ் தேசத்திலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அந்த இடத்தில் வந்திருந்தார்கள். பாருங்க, அநேக ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவர் தான் அவன் பேர் நோக்சேன் என்கிற அந்த மனிதன், அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 குழந்தைகளும் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, அந்த ஊரில் இருக்கிற அதிகாரி இதை கண்டவனாய் கோபம் அடைந்தவனாய் அந்த ஊரோட அதிகாரி அந்த நோக்சேனையும் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைக்க சொல்வானாம். அந்த ஊர் ஜனங்கள் அந்த இடத்தில் கூடுவார்களாம். பாருங்க, நோக்சேன் இடத்தில் அந்த அதிகாரி சொல்வானாம், இப்பொழுது நீ எல்லாரும் முன்னாடியும் இயேசுவானவரை மறுதலிக்க வேண்டும் என்று. நோக்சேன் சொல்வானாம், I have decided to follow Jesus, no turning back. நான் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தேன். நான் பின்னோக்கேன். அந்த அதிகாரி கோபம் அடைந்தவனை சொல்வானாம், பாருங்க, நீ இயேசுவானவரை மறுதலிக்காவிட்டால் உன்னோட ஜீவனை விட வேண்டும் என்று. அவன் சொல்வானாம், சிலுவை நான் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தேன், இனிமேல் நான் பின் நோக்க மாட்டேன். I have decided to follow Jesus and no turning back என்று சொல்வானாம். கோபம் அடைந்தவனாய் அந்த அதிகாரி என்ன பண்ணுவானாம், 2 குழந்தைகளையும் அம்பினால் கொலை செய்வானாம். அதே இடத்தில் 2 குழந்தைகளும் மறைத்து விடுவார்கள். பாருங்க, அந்த அதிகாரி சொல்வான், இப்பொழுதாவது நீ இயேசுவானவரை மறுதலிப்பாயா, இல்லாவிட்டால் உன்னுடைய மனைவியை கொலை செய்ய வேண்டும் என்று. பாருங்க, உடனே நோக்சேன் சொல்வானாம், even though no one joins me, I will follow Jesus. என் கூட யாரும் வராவிட்டாலும் சரி, நான் இயேசுவானவரை பின்பற்றுவேன் என்று அந்த நோக்சேன் சொல்வானாம். அதே இடத்தில் நம்பினால் அவனுடைய மனைவியையும் கொலை செய்வான். அதே இடத்தில் அவனுடைய மனைவியும் மறைத்து போவார்கள். திரும்பவும் நோக்சேன் இடத்தில் கேட்பான் அந்த அதிகாரி, இப்பொழுதாவது நீ இயேசுவானவரை மறுதலிக்கிறாயா, நான் உன்னுடைய ஜீவனை விட்டு விடுகிறேன். நோக்சேன் சொல்வானாம், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கேன் நான் என்று. அதே இடத்தில் நோக்சேனும் மறைத்து ரத்த காட்சி அந்த இடத்தில் மறைப்பானாம். பாருங்க, இந்த காரியத்தை பார்த்த இந்த அதிகாரி இருதயம் கவர்ந்தவனாய் அவன் யோசிக்க ஆரம்பிப்பானாம், இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மறைத்த ஒரு மனிதனுக்காய் இந்த குடும்பம் ஏன் மறைக்க வேண்டும் என்று இருதயம் கலங்கினவனாய் அவன் யோசிக்க ஆரம்பிப்பானாம். அந்த அதிகாரியும் மனம் திரும்புவானாம், அவனோடு கூட அந்த ஜனங்களும் மனம் திரும்புவார்கள். பாருங்க, ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்தில் உண்டாகும். அந்த ஒரு நோக்சேனின் நிமித்தம் அவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் அவன் சிலுவை வைத்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு நோக்சேனின் நிமித்தம் ஆசாம் என்கிற அந்த இடத்தில் பெரிய எழுப்புதல் உண்டானதான்.